எப்போதுமே சில காரியங்கள் தாமதிக்கும் போது அது கர்த்தருடைய சித்தம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஏற்ற காலத்திலே கர்த்தரை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளை அவர்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டுமானால் சிறுமையின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். அந்த பாதை கொஞ்சம் ஆச்சரியமா நமக்கு தெரியும். யோசேப்பை கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்திலே தெரிந்து கொண்டார். அவன் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். அந்த யோசேப்பை வெளிப்பட பண்ணுவதற்கு முன்பதாக கர்த்தர் ரூபனை வெளிப்பட பண்ணினார். சரித்திரப்படி பாத்தீங்கன்னா யாக்கோபை விரும்பி கல்யாணம் பண்ணது ராகேல், லேயால விரும்பி கல்யாணம் பண்ணல. அப்ப விரும்பி கல்யாணம் பண்ண ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அவள் மலடியா இருந்தால் பின்னால பிறக்க வேண்டிய யோசேப்பு தான் ஆக்சுவலா முன்னால பிறந்திருக்கணும். யோசேப்பு தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆனால் ஆண்டவர் அவனை நிறுத்துறார். எப்போதுமே சில காரியங்கள் தாமதிக்கும் போது அது கர்த்தருடைய சித்தம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஏற்ற காலத்திலே கர்த்தரை நிறைவேற்றுகிறார். ஆபகுக்கு ரொம்ப அழகா சொல்லுவான், தரிசனம் பொய்க்காது, கர்த்தர் சொன்னது தாமதித்தாலும் கண்டிப்பா நிறைவேறும், அதுக்காக காத்துரு. இப்ப யோசேப்பு முதல்ல பிறந்திருந்தா ரூபன் சாப்டரே கிடையாது, ரூபனுடைய பிரச்சனையே இல்லையே. ஆனால் கர்த்தர் யோசேப்பை பின்னால கொண்டு வர, அதான் தேவனுடைய திட்டம். பொதுமே ஒரு சபையிலும் சரி ஊழியத்திலையும் சரி கர்த்தர் ஒரு பிளான் போடும்போது அது ஆச்சரியமா இருக்கும். மாம்சத்தில் இருக்கவங்களுக்கு அது விளங்காது, ஆவியில் இருக்கவங்களுக்கு அது விளங்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் இருக்கவங்க எல்லாமே உங்களை ஸ்பிரிட் ஃபீல்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஆவியும் தான் டேலி ஆகும், மாம்சமும் டேலி ஆகும். அப்ப ஆவியோட நீங்க நல்லா கனெக்டா இருக்கும்போது யோசேப்பை கர்த்தர் பின்னால கொண்டு வர்றாரு. தரிசனம் பின்னால வருது. முன்னால இவனுங்க எல்லாரையும் கொடுத்துட்டாரு. மறுமனை ஆட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, யோசேப்புக்கு 17 வயசாகும் போது அந்த சொப்பனத்தை யோசேப்புக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறாரு, வேற யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல. வியாக்கியானத்தையும் கர்த்தர் கொடுக்கல.